தமிழ் கடவுள் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு இருப்பது போலவே முழு முதற் கடவுளாக வழிபடப்படும் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் உள்ளன. அந்த அறுபடை வீடுகளைப் பற்றியும் அங்கு சென்று வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்களையும் பார்ப்போம். முதல் படை வீடு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள விநாயகரின் பெயர் அல்லல்போம் விநாயகர். இந்த விநாயகரை குறித்து போற்றிப் பாடிய பாடலே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்பதாகும். இவரை வழிபட துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். இரண்டாம் படை வீடு விருத்தாச்சலம். இங்குள்ள ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள கணபதிக்கு ஆழத்துப் பிள்ளையார் என்று பெயர். பெயருக்கு ஏற்ப ஆழத்தில் சன்னதி கொண்டுள்ளார் இவர். திருக்கோவில் நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் 18 அடி ஆழத்தில் கிழக்கு முகமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் கணபதி. 16 படிக்கட்டுக்கள் இறங்கியே இவரை தரிசிக்க முடியும். திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் என்று தொடங்கி பெருகும் ஆழத்துப் பிள்ளையாரை பேணுவோம் என்ற பாடல் இவரை பற்றியதாகும். இவரை துதிப்பதால் செல்வமும் கல்வியும் மற்றும் சீரான வாழ்வும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். மூன்றாவது படை வீடு திருக்கடவூர். ஒரு முறை விநாயகரை இந்திராதி தேவர்கள் வணங்க மறந்தனர். இதனால் அமிர்த கலசத்தை அவர் மறைத்து வைத்தார். அமிர்தம் கிடைக்காத தேவர்கள் விநாயகரை மறந்ததால் வந்த வினை இது என்பதை உணர்ந்து விநாயகரை வணங்கி மீண்டும் அமிர்தத்தை பெற்றனர். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் அன்னை அபிராமி அமிர்தகடேஸ்வரர் அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய திருக்கடவூர் ஆகும். அமிர்தத்தை மறைத்ததால் இவர் கள்ள வாரண விநாயகரானார். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் காப்பு செய்யுளில் இவரை போற்றி வணங்குகிறார். எந்தவிதமான வாழ்க்கை வசதிகள் நமக்கு அமையப் பெற்றிருந்தாலும் அதை அனுபவிக்க நமக்கு மிகவும் முக்கிய தேவை நீண்ட ஆயுள். இந்த பூரண ஆயுளை நமக்கு அள்ளி வழங்குகிறவராக திருக்கடவூர் கள்ள வாரண பிள்ளையார் விளங்குகிறார். நான்காம் படை வீடு மதுரை. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள சித்தி விநாயகர் 4ஆம் படை வீடு விநாயகராக கருதப்படுகிறார். நாம் விரும்புகின்றவாறு காரியங்களை நிறைவேற்றி தருபவராக அருள் பாலிக்கிறார். மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க செல்லும் முன் இந்த சித்தி விநாயகரையே தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கின்றது. 5ஆம் படை வீடு பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் 5ஆம் படை வீட்டின் அதிபதியாக திகழ்கிறார். 2 கரங்களுடன் சிவலிங்கத்தை வலக்கையில் தாங்கி சிவபூஜை செய்யும் நிலையில் நிலைத்து அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்ட குடைவரை கோவில் என்ற தனிச்சிறப்பை கொண்டது. ஞானத்தை வழங்குபவராக இவர் அருள் பாலிக்கிறார். இந்த கற்பக விநாயகரை வணங்கினால் தீட்சையும் ஞானமும் நிச்சயம் கிடைக்கும். 6ஆம் படை வீடு திருநாரையூர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள திருநாரையூர் சிற்பியின் ஒளியால் செதுக்கப்படாமல் சுயம்புவாக தோன்றிய பொல்லா பிள்ளையாரே 6ஆம் படை வீட்டின் அதிபதியாவார். தேவார திருமுறைகள் வெளிவர காரணமானவரும் அதனை தொகுத்தவருமான நம்பியாண்டார் நம்பி அவதரித்த திருத்தலம். பொல்லா பிள்ளையாரின் மீது கொண்டிருந்த பக்தியினால் விநாயக பெருமானை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர். இந்த பொல்லா பிள்ளையாரே தேவாரம் இருக்குமிடத்தை நம்பியாண்டார் நம்பியிடம் தெரிவித்தாராம். அப்பரும் சம்பந்தரும் போற்றிப் பாடிய இத்தலத்தில் நிலைத்துள்ள இந்த கணபதியை வழிபட புதிய முயற்சிகளில் கைமேல் வெற்றி நிச்சயம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.